டொனால்ட் ட்ரம்ப் டானா அல்லது அதிபரா என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அதற்கு முன்னால் அந்த வெனிசுலா நாட்டின் மீது ட்ரம்ப்புக்கு தனி கவனம். அந்த வெனிசுலாவிலிருந்து மிகப்பெரிய ஒரு எண்ணெய் வளம் இருக்கிறது. உலகிலேயே எண்ணெய் வளம் மிக்க நாடுகளிலே நம்பர் 1 நாடு என்றால் அது வெனிசுலா. இது நிறைய பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அந்த தரவுகளை தற்போது நாம் காட்டப் போகிறோம். அதை பார்த்தாலே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். 2025ஆம் ஆண்டு கணக்கின்படி அதிக எண்ணெய் இருப்புகளை கொண்ட நாடுகள் வெனிசுலாவில் மட்டும் 303 பில்லியன் பேரல்ஸ் இருக்கிறதா. நாம் எல்லாம் சவுதி அரேபியா, ஈரான், ஈராக் என்றுதான் சொல்லியிருப்போம். ஆனால் வெனிசுலாவை தான் அதிகபட்சம் 303 பில்லியன் டாலர்கள். ஒரு பில்லியன் என்றால் 100 கோடி. அப்போ கணக்கு பார்த்து கொள்ளுங்கள். 000 போட்டுக்கொண்டே செல்ல வேண்டும் என்று தான் நினைக்கிறேன். அடுத்தது சவுதி அரேபியா, அதன் பிறகு ஈரான் 209 பில்லியன் பேரல்ஸ், கனடா 163, ஈராக் 145, UAE 113, குவைத் 102, ரஷ்யா 80 பில்லியன் பேரல்ஸ், அமெரிக்காவிலே 74 பில்லியன் பேரல்ஸ் இருக்கிறது. ஆனால் அமெரிக்கா அவர்கள் நாட்டு ஆயிலை எப்போதுமே பெரிதாக எடுக்க மாட்டார்கள். மற்ற நாடுகளில் இதில் பார்த்தீர்கள் என்றால் சவுதி அரேபியா, கனடா, ஈராக், UAE, குவைத் இவை அனைத்துமே அமெரிக்காவின் கட்டுப்பாட்டிற்குள் உள்ள நாடுகள் தான். அவர்களிடம் நேரடியாக கட்டுப்பாடு என்று சொல்ல முடியாது. ஆனால் மறைமுகமாக அதுதான் உண்மை. அவர்கள் கேட்டால் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், வர்த்தக ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் அமெரிக்கா சொல்வதுதான் இந்த நாடுகள் கேட்கும். சவுதி அரேபியா ஆகட்டும், ஈரான் தற்போது இனிமேல் ஆகும் என்று நினைக்கிறேன். கனடா, ஈராக் அப்படி ஆகிவிட்டது. ஏன்னால் ஈராக்கில் இப்படிதான் எண்ணெய் வளத்தை பிடிப்பதற்காக அங்கு ஏதோ அணு ஆயுதங்கள் வரைத்திருக்கிறார்கள் என்று கூறி சொன்னால் கடைசியில் ஒரு ஆயுதம் கூட கிடைக்கவில்லை. இதுதான் உண்மை, யதார்த்தமான கள நிலவரம். எனவே இந்த எண்ணெய், அதிகபட்சமாக எண்ணெய் இருக்கின்ற வெனிசுலாவை தன்னகத்தே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பாக இருந்தது நிக்கோலஸ் மதுரோ. அந்நாட்டில் உள்நாட்டு கலவரம் ஏற்படுத்த பார்த்தால் ஆனால் இதெல்லாம் நடைபெறவில்லை. ஆனால் மதுரோவுக்கு குறிவைத்தார்கள். மதுரோவை உள்ளே நாட்டிற்குள் சென்று அப்படி என்று கடத்தி வந்து விட்டார்கள். அந்த கடத்தலை நாம் அனைவருமே பார்த்து நாடு கடத்தி வந்து விட்டார்கள். இது மிகப்பெரிய ஒரு விடயமாக பேசப்படுகிறது. இதற்கு அடிப்படை காரணமாக இருப்பதே அந்த டாலர். உலக அளவிலே வர்த்தகம் நடைபெற வேண்டும் என்றால் எங்கு வர்த்தகம் நடந்தாலும் பண்டமாற்று முறையெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. நாம் ஒரு பண்டத்தை கொடுப்போம், அவர்கள் பண்டத்தை கொடுப்போம். ஆனால் தற்போது டாலர் மூலமாக தான் பண பரிமாற்றம். நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்றால் டாலராக மாற்றி தான் கொண்டு செல்வோம். நமது ரூபாய் கொடுத்தால் வாங்க மாட்டார்கள். இந்த டாலர் மதிப்பு எப்போதுமே நம்பர் 1ஆக இருக்கும்போது தான் அமெரிக்கா நம்பர் 1ஆக இருக்கும். ஆனால் தற்போது அந்த டாலருக்கு பிரச்சனை வந்துவிட்டது. பிரிக்ஸ் என்று ஒரு நாடுகள், பிரேசில், இந்தியா, ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள்லாம் ஒன்றாக சேர்ந்து பிரிக்ஸ் கரன்சி என்று தொடங்கப் போகிறோம் என்றார்கள். ஈரான் என்ன செய்தது என்றால் இப்போது ஈரான் மீது தனி கவனம் செலுத்துகிறது அமெரிக்கா என்றால் காரணம், ஈரான் சீனாவுடன் யுவானிலே, சீனா நாட்டு கரன்சியுடனே நடத்த ஆரம்பித்த வியாபாரம். ரஷ்யாவின் கரன்சியான ரூபிள் மூலமாக அவர்கள் நாட்டில் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இதுவே இந்தியாவில் ரூபா என்ற வகையில் அவர்கள் அவருடைய வர்த்தகத்தை ஆரம்பித்தவுடன் அமெரிக்காவுக்கு டாலரின் மதிப்பு கிடுகிடு என கீழே வேற ஆரம்பித்து விட்டது. இந்தியாவில் மட்டும்தான் டாலர் மதிப்பு ஏறிக்கொண்டிருக்கிறது. மற்ற நாடுகளிலே டாலர் மதிப்பு வீழ்ச்சி. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. இது டொனால்ட் ட்ரம்ப் பண்ணுமில்ல, அமெரிக்காவின் பல அதிபர்கள் 1974ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தம் சவுதி அரேபியா போடப்பட்டது டாலரில் தான் விற்பனை செய்ய வேண்டும் என்று. சவுதியை தவிர மற்ற இடங்கள் எல்லாம் தற்போது கரன்சிகள், அந்த டாலர் மாற்றம் நடைபெற்று கொண்டிருப்பதால் அது அமெரிக்காவில் ஏற்க முடியவில்லை என்பதுதான் உண்மையான காரணம் என பல பொருளாதார நிபுணர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த பெட்ரோ டாலர் என்பதுதான் தற்போது மிகப்பெரிய அர்த்தம். பெட்ரோ டாலர் தான் காரணம். அமெரிக்காவின் இந்த அதிரடியான உலகம் முழுவதும் இந்த எண்ணெய் வளம் கொண்ட நாடுகளை மட்டும் குறிவைத்து தாக்குவதற்கு காரணம் பெட்ரோல். அந்த வரிசையை பார்த்தோம் அல்லவா, அந்த 9 நாடுகள் எதெல்லாம் எண்ணெய் வளம் அதிகம் கொண்டது, அதில் ஈரானும் ரஷ்யாவும் மட்டும்தான் இன்னும் அமெரிக்காவின் கண்ட்ரோலுக்குள் வராத நாடுகள். ரஷ்யா வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் ஈரானில் பாருங்கள் 209 பில்லியன் பேரல்ஸ் இருக்கிறது. மூன்றாவது மிகப்பெரிய எண்ணெய் வளம் கொண்ட நாடு ஈரான். அப்படிப்பட்ட நாடு எதிர்ப்பு நாடாக இருக்க வேண்டுமா? ஏதாவது பிரச்சனை உருவாக்குங்கள் என்ற வகையிலே உருவாக்கி விட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது.